हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பீஃப் கிரேவி ரெசிபி தான் செய்ய போறோம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே ரெண்டு வற்றல் மிளகு சேர்த்துக்கலாம் இதுக்கு அப்புறமா நாம இது கூட பட்டை ஏலக்காய் சோம்பு கிராம்பு எல்லாமே சேர்த்துக்க போறோம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் இறைச்சி மசாலையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவும் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நாம் இது கூட வெட்டி வச்சிருக்கக்கூடிய ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இரண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கிக்கணும் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு இறைச்சிக்கெல்லாம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட இறைச்சியும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி வதக்க வச்சுட்டு நம்ம இன்னொரு வேலையும் பண்ணிக்கணும் அதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் 3/4 கிலோ அளவுக்கு மாட்டு இறைச்சி சேர்த்துக்கிறேன் இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட விருப்பம் போல மிளகாய் தூள் உங்களோட இருப்புக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமா எண்ணெய் தேங்காய் எண்ணெயோ உங்களோட விருப்பம் போல வேற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நாம சேர்த்த மசாலா எல்லாமே இறைச்சியில் நல்லா சூப்பராக அப்ளை ஆயிடுச்சு இப்போ நம்மளோட வெங்காயம் பார்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கூடிய அந்த பீஃபும் சேர்த்துக்கலாம் பீஃப் ஒரு 10 நிமிடம் நீங்கள் ரெஸ்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா பீஃபில் மசாலா இன்னுமே கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும் பீஃப் சேர்த்து ஒரு 5 நிமிடத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு பீஃபை நல்லா வேக வச்சுக்கணும் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு மூடையை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த பீஃப் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு இதை வேக வச்சா போதும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக வெந்து கிடைக்கும் இல்லைன்னா மற்றபடி இந்த மாதிரி வேணாலும் குக் பண்ணிக்கலாம் அதோ உங்களுக்கு இதில் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொதிச்ச தண்ணி இருக்குன்னா அதை கலந்து விட்டு கூட நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பீஃப் கிரேவி நல்லா இந்த மாதிரி சுண்டி அது நல்லாவே வெந்து வரணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையும் தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி நீங்கள் இதை ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்